ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல சம் ஆஃப் த டிஜிட் டூ எ சிங்கிள் டிஜிட். அது எப்படி பண்றது பத்தி பார்க்க போறோம். இது ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் வாங்குறோம். 1, 2, 3. இத தனித்தனியா எடுத்து சம் பண்ணணும். சம் பண்ணா சிங்கிள் டிஜிட்டா மாறணும். இப்போ 1, 2, 3 சம் பண்ணும்போது நமக்கு 6 தான் வரும். அதனால ஒரு டைம்லயே நமக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ 156 எடுத்தீங்க. இத நீங்க சம் பண்ணீங்கன்னா 12 வரும். 12ங்கிறது ஒரு 2 டிஜிட் நம்பர். எனக்கு வந்து 2 டிஜிட்டா அது கன்வெர்ட் ஆகக்கூடாது. ஃபைனல் அவுட்புட் வந்து சிங்கிள் டிஜிட்டா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்தரா இன்னொரு வாட்டி சம் பண்ணணும். 1யும் 2யும் சம் பண்ணா 3 வந்துரும். இப்ப லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிஜிட்ல இருக்கா? ஸோ, இதுக்கு வந்துட்டு நமக்கு 2 கன்வர்ஷன் தேவைப்படுது. ஸோ, அப்ப சிங்கிள் டிஜிட்டா மாறுற வரைக்கும் நம்ம வந்துட்டு ரிப்பீட்டடா சம் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ, இத எப்படி பண்றதுன்னு இப்ப லாஜிக் பார்ப்போம். இப்ப இந்த புரோகிராம் பாருங்க 2 லூப் போட்டிருக்கேன். ஓகேவா? 1 வந்து எதுக்குன்னா, நம்ம இன்புட்டா வாங்குற நம்பரு சிங்கிள் டிஜிட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு. அதாவது எ n வந்துட்டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டூ 10ன்னா என்னன்னு பண்றேன்னா, இப்ப நான் சிங்கிள் டிஜிட்ன்னு எப்படி சொல்லுவோம்? 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர் எல்லாம் சிங்கிள் டிஜிட். எப்ப 10 கிராஸ் பண்ணுதோ, அதுலேருந்து அதுக்கப்புறம் டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட்லாம் போக ஆரம்பிச்சுரும். ஓகேவா? அப்போ நம்ம எடுத்தவனே அந்த கண்டிஷன செக் பண்ணிக்கிறோம். அப்ப யூசர் கிட்டேருந்து குடுக்குற வேல்யூ சிங்கிள் டிஜிட்டா இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா நம்ம n பிரிண்ட் பண்ணிறலாம். லூப்புக்குள்ளேயே போகாம. அப்படி இல்லன்னா, உள்ள வரோம். ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து சம் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? ஓகேவா? ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து சம் பண்றதுக்கு இந்த இன்னொரு லூப் போடுறோம். இது வந்துட்டு கிரேட்டர் தென் 0 ஆகுற வரைக்கும் தனித்தனியா ஒவ்வொரு நம்பரா எடுத்து சம் பண்றதுக்கு இந்த இன்னொரு லூப். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் குடுத்துட்டு ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா இன்னும் புரியும். ஓகேவா? இப்ப நான் என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்? n, s, r. ஓகேவா? இது 3த்தையும் பாக்ஸ் போட்டு எழுதிப்போம். n, s, r. ஓகேவா? nக்கு வந்துட்டு 1, 5, 6 அப்படின்னு ஒரு இன்புட்ட வாங்கிப்போம். ஓகேவா? இது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டூ 10 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா உள்ள வரோம். சம்முக்கு எடுத்தோனே இனிஷியலைஸ் 0ன்னு பண்றோம். இப்போ என்னோட வேல்யூ நாட் ஈக்குவல் டூ கிரேட்டர் தான் 0வான்னு செக் பண்றோம். கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வரோம். n% 10 அதாவது n-அ 10ஆல டிவைட் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் வரும்? 15 டைம்ஸா? 15 டைம்ஸ் பண்ணோம்னா 150. இந்த 6ங்கிற வேல்யூ தனியா இப்ப லாஸ்ட் டிஜிட்ட மட்டும் தனியா எடுத்துட்டோம். ரிமைண்டர் மூலியமா. பெர்சன்டேஜ் சிம்பல் யூஸ் பண்ணி. ஓகேவா? அத எடுத்து Rல வச்சிரணும். இப்போ s is equal to s plus rனா ஏற்கனவே sல 0 இருக்கு. 0 + 6 இப்போ சம்ல இருக்கும். இப்போ n is equal to n/10னா ஏற்கனவே நம்ம டிவைட் பண்ணோம்ல, அதுல கோஷன்ட் இருக்கும்ல. இப்ப ஸ்லாஷ் சிம்பல் வந்துட்டு கோஷன்ட்ன்னு நமக்கு தெரியும்ல. அப்போ அந்த 15 எடுத்து nல மாத்தி விட்டுறணும். ஓகேவா? இது எதுக்காக பண்றோம்னா, nலேருந்து ஒவ்வொரு டிஜிட்டா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? முதல்ல 6 தனியா எடுத்து பண்ணியாச்சு. அடுத்து 15ல 5 அடுத்து தனியா எடுத்து பண்ணணும். அடுத்து 1 தனியா எடுத்து பண்ணணும். அந்த மாரியே போயிட்டு அடுத்து லாஸ்ட்டா 0 ஆகும்போது வெளில வந்துரணும். ஸோ, அதுக்காக இது பண்றோம். ஓகேவா? இப்ப மேல போயிட்டு அகைன் கண்டிஷன் செக் பண்ணணும். 15 வந்துட்டு கிரேட்டர் தென் 0வான்னு. கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வரும். திரும்ப இந்த 3 ஸ்டெப்ப பண்ணணும். இந்த லூப் ஃபால்ஸ் ஆனா தான் இந்த ஸ்டேட்மென்ட்ட எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? இப்ப இன்னர் லூப்க்குள்ளார இருக்கும். இன்னர் லூப் இன்னும் ஃபால்ஸ் ஆகல. இப்ப n%10ன்னா 15 10ஆல டிவைட் பண்ணணும். 1 டைம்ஸ் 10 ரிமைண்டர் 5. இந்த 5ங்கிறது Rல போய் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ s is equal to s plus rனா ஏற்கனவே சம்ல 6 இருக்கு. 6 + 5 11 அது போய் சம்ல உட்காந்துரும். இப்போ நெக்ஸ்ட் n is equal to n/10னா இந்த கோஷன்ட் இருக்குல்ல, அது போய் nல ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ அகைன் போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 1 வந்து கிரேட்டர் தென் 0 வாங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வரும். 1 10ஆல டிவைட் பண்றோம். 0 டைம்ஸ் ரிமைண்டர் 1 வருது. இந்த 1 எடுத்து Rல வச்சிடணும். s is equal to s plus rனா sல ஏற்கனவே 11 இருக்கு. 11 + 1 12. அத sல மாத்திட்டு n is equal to n/10னா இந்த கோஷன்ட் 0 எடுத்து nல மாத்தி விட்டுறணும். ஓகேவா? இப்போ 0 கிரேட்டர் தென் 0 ஆகும்போது கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ்னா இப்ப திரும்ப கீழ வரும். ஓட வேல்யூ 12 எடுத்து nல ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். இது ஏன்னு புரியுதா? இப்போ திரும்ப மேல போயிட்டு இந்த nல வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 10 ஆன்னு கண்டிஷன் செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா, 0வ நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 10 ஆன்னு செக் பண்ண முடியாது. அதனால sல கடைசியா வந்த டோட்டல் எடுத்து nல அசைன் பண்ணி விட்டுறணும். இப்போ மேல போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 12 வந்துட்டு 10 விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூவா இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? ஏன்னா இது இன்னும் டபுள் டிஜிட்ல தான் இருக்கு. சிங்கிள் டிஜிட் ஆகுற வரைக்கும் நம்ம திரும்ப பண்ணி ஆகணும். ஸோ, அதனால சம்ம திரும்ப வந்துட்டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டு, n கிரேட்டர் தென் 0 ஆகும்போது கண்டிஷன் ட்ரூ. திரும்ப கீழ வருது. n-அ 10ஆல டிவைட் பண்ணணும். இப்போ கரண்ட்டா nல என்ன இருக்குன்னா 12 இருக்கு. இப்போ 12ல 10ஆல டிவைட் பண்ணா 1 டைம்ஸ் 10 ரிமைண்டர் 2 வரும். இந்த 2 எடுத்து Rல வச்சு விட்டுறணும்.
ஓகேவா? S இஸ் ஈக்குவல் டூ S பிளஸ் Rனா Sல ஏற்கனவே 0 இருக்கு. 0 பிளஸ் 2 வந்து என்ன வரும்? 2 தான் வரும். n இஸ் ஈக்குவல் டூ n/10னா இந்த கோஷன்ட் இருக்குல்ல, அத எடுத்து nல மாத்தி விட்டுறணும். ஓகேவா? இப்போ எகெயின் வந்துட்டு 1 வந்து கிரேட்டர் தேன் 0 1 கண்டிஷன் செக் பண்றோம். வைல் லூப் கண்டிஷன் ட்ரூனா திரும்ப கீழ வரும். 1 10ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பண்ணிப்போம். 1 10ஆல டிவைட் பண்ணணும். 0 டைம்ஸ் ரிமைண்டர் 1 வருது. ஓகேவா? அந்த 1 எடுத்து Rல வச்சிடணும். இப்போ S இஸ் ஈக்குவல் டூ S பிளஸ் Rனா 2 பிளஸ் 1 என்ன? 3. 3 எடுத்து Sல மாத்தி விட்டுறணும். இப்போ n இஸ் ஈக்குவல் டூ n/10னா இந்த கோஷன் கண்டுபிடிச்சோம்ல, அத எடுத்து nல மாத்திடுங்க. இப்போ 0 கிரேட்டர் தேன் 0 ஆகும்போது கண்டிஷன் எகெயின் ஃபால்ஸு. இப்போ திரும்ப கீழ வருது. Sஓட வேல்யூ எடுத்து nல மாத்தி விட்டுருங்க. Sல கரண்ட்டா 3 இருக்கா? அது வந்துட்டு இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ மேல போயிட்டு திரும்ப இந்த கண்டிஷன செக் பண்ணணும். 3 வந்துட்டு 10 விட கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூவா இருக்குமான்னு? இல்ல. இல்லன்னா என்ன பண்ணணும்னா, இந்த மொத்த பிளாக்கையுமே ஸ்கிப் பண்ணிடணும். இங்க ஆரம்பிக்குதா வைல் லூப்பு, இங்க முடியுது. இந்த மொத்த பிளாக்கையுமே ஸ்கிப் பண்ணிட்டு, கீழ வந்துட்டு n வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். nல கரண்ட்டா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 3ன்னு இருக்கும். அப்ப அவுட்புட்ல நமக்கு 3ன்னு பிரிண்ட் ஆயிடும். புரியுதா? அப்போ நீங்க பாருங்க 1, 5, 6 தனித்தனியா பிரிச்சு ஆட் பண்ணீங்கன்னா, 12 எடுத்தோனே வரும். இந்த 12 தனித்தனியா எடுத்து பிரிச்சு ஆட் பண்ணீங்கன்னா 3 வரும். ஸோ இந்த அவுட்புட் தான் நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த லாஜிக்க அப்படியே ஜாவா ப்ரோகிராமா மாத்தியிருக்கோம். மெயின் பிளாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் யூசர் கிட்டேருந்து இன்புட்டா ஒரு நம்பர் வாங்குறோம். அத nல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ எடுத்தோனே n வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ 10 ஆன்னு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா எடுத்தோனே நம்ம சிங்கிள் டிஜிட் குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 8ன்னு. 8 வந்து 10 விட கிரேட்டர் இல்ல. அப்ப எடுத்தோனே இந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். இப்ப இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு, டைரக்ட்டா அந்த 8 பிரிண்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த இடத்துல நான் n பிரிண்ட் பண்ணணும். ஓகே. டைரக்ட்டா வந்துட்டு பிரிண்ட் பண்ணி விட்டுறோம். சப்போஸ் வந்துட்டு நம்ம ஒரு 3 டிஜிட் குடுக்குறோம் 1, 5, 6 அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். சிங்கிள் டிஜிட்டா இருக்கிற வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்துட்டு வொர்க் ஆயிட்டே வரும். ஓகேவா? இந்த லூப் எதுக்குன்னா, ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து n 0 ஆகுற வரைக்கும் இந்த லூப் வந்து ரிப்பீட்டடா வொர்க் ஆயிட்டு இருக்கும். தனித்தனியா ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்து சம் பண்ணிக்கிட்டே வருவோம். இது வந்துட்டு n 0 ஆக்குற வரைக்கும் திரும்ப ஒவ்வொரு டிஜிட்டா எடுத்துட்டே வரும். லாஸ்ட்டா இந்த இடத்துல n இஸ் ஈக்குவல் டூ s எதுக்கு வச்சிருக்கோம்னா, இந்த இடத்துல n 0 ஆயிடும்ல. நம்ம 0 வச்சு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ 10னா கம்பேர் பண்ண முடியாது. புரியுதா? அந்த லாஸ்ட்டா அந்த சம் இப்போ 1, 5, 6னா 12 வரும். 3த்தையும் சம் பண்ணா. அந்த 12 வந்துட்டு 10 விட கிரேட்டர் ஆகும்போது எகைன் ட்ரூ. இப்போ திரும்ப அந்த 1, 2வ தனித்தனியா பிரிச்சு திரும்ப சம் பண்ணி 3ன்னு லாஸ்ட்டா சம்ல இருக்கும். அத எடுத்து நம்ம nல திரும்ப மாத்திக்கிறோம். இப்போ 3 வந்துட்டு 10 விட கிரேட்டர் ஆகும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா n எடுத்து பிரிண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த புரோகிராம ரன் பண்றேன். இப்போ இன்புட்டா எடுத்தோனே சிங்கிள் டிஜிட் குடுத்து பார்ப்போம். 8 குடுத்தா டைரக்ட்டா 8ன்னு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். அதுவே நம்ப இந்த மாரி 1, 5, 6ன்னு குடுக்கும்போது இது 12ன்னு சம் பண்ணும். அடுத்து ஃபர்தரா 3ன்னு சம் பண்ணி நமக்கு அவுட்புட்ல வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னும் நம்ம பெரிய டிஜிட்டா கூட இன்புட்டா குடுக்கலாம். ஸோ இந்த மாரி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் சம் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா இந்த மாரி மாத்தி விட்டுரும்.